டேடா ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் அன்கட் சீன்ஸ்லாம் வந்து டெலிகிராமில் தான் வந்து போடுவேன். அண்ட் அதே மாதிரியே வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நான் பண்ணி தந்துட்டுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராமில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி ஸ்டோரிஸ் கேட்குறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அண்ட் என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இன்ஸ்டாவில் என்கிட்ட பேசலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோடய மற்ற 2 சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ்க்கு மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து மீன் குக்குக்கு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். OT7க்கு நான் தனியாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக வந்து நீங்கள் போய் பாருங்கள். இந்த இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த 2 சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கடா ஃபெரீஸ், ஓகேவா? அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க பேர் வந்து தீப்தி. ஸோ தீப்தி மினி 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 ஹாப்பி பர்த்டேடா. என்னோட சார்பாகவும் BTS சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபேரீஸ் சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. சேஃபாக இருங்க, ஓகேவாடா ஃபேரி? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் BTS சார்பாகவும், ஓகேவா? அண்ட் வந்து நான் லைக் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் ஒரு மூவியை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மூவி, இந்த நமக்கு பிடிச்ச அந்த BTS ஆகட்டும், இவங்களுக்கு இந்த மூவியை ரீக்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுட்டு போங்கடா ஃபெரீஸ். நான் வேறு எதுவுமே கேட்கல, உங்கள்கிட்ட இது மட்டும் தான் கேட்குறேன். ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு அண்ட் சப்ஸ்கிரைபு, இது மட்டுமே பண்ணுங்கள் போதும். என் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபெரீஸ்? அண்டு நாம் இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டு. அவங்களோட லைஃப்பில் நடந்ததை தான் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. நாம் இப்போ நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வந்து அன்றைக்கி ஒரு லீவ் டே தான். ஸோ நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஈவினிங் டைம் தான். ஸோ ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கீங்க. அப்போது வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. லைக் வந்து யாரோ வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. லைக் கொஞ்சம் தூரத்தில் கேட்குது. நீங்கள் நடந்து போக 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 அந்த சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குற மாதிரியான ஃபீலிங் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னது இது? யாரோ வந்து வழியில் கஷ்டப்பட்டுட்ருக்கிற மாதிரியே எனக்கு கேட்குதே. இந்த நேரத்தில் யார் கஷ்டப்பட்டுட்ருக்கிற மாதிரி எனக்கு கேட்குது? இல்லை இந்த நேரத்தில் பேய் ஏதாவது உலாவுதோ? அதுதான் வந்து வழியில் செத்து அது போயிட்டு இப்போ அதுதான் வந்து ஏதோ சவுண்டு கொடுத்துட்ருக்கோ? அப்போ நம்மளை பேய்க்கு ஏதாவது துரத்துதா? இல்லை தூரத்தில் இருக்கிற பேய்கிட்ட தான் நாம் போயிட்டுருக்கோமா? ஐயோ ஒன்றுமே புரியலையே. இந்த நேரத்தில் பேய் வருமா அப்படின்னு மாதிரி நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்குள்ளாரையே வந்து அதை பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் போக 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 அந்த சவுண்டு இன்னமும் வந்து ரொம்ப பக்கத்தில் கேட்குது. என்னது இது? போக 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 சவுண்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கே. அப்போ பேய் நம்ம பின்னாடி இருக்கா அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இல்லை, என்னது இது? பின்னாடி சவுண்டு வரல. இப்போ திடீர்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம முன்னாடி பேய் வந்து நிற்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப பயத்தோடே வந்து முன்னாடி அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புகிறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நல்ல வேலை யாரும் இல்லை. நாம் தான் ஏதோ வந்து தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கோம் போல். தைரியமாக இரு, தைரியமாக இரு, ஒன்றும் ஆகாது. பேயாவது ஏதாவது சேச்சி நம்மளாலும் எதுவும் நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. லைக் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது சடனாக உங்கள் ஷோல்டர்ஸை ஒருத்தங்க கை போடுறாங்க. உங்களுக்கா அவ்வளோதான், அப்படியே வந்து அள்ள விட்டுருச்சு. ஐயோ போச்சு போச்சு, பேய் வந்து நம்மளை பிடிக்க போகுது. அவ்வளோதான், இன்னைக்கு நான் செத்தேன்.
அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது, அள்ள விடுது, கை கால்லாம் அவ்வளோ நடுங்குது. அக்கா பேக்கா பேக்கா, ஐயோ அக்காவானு கூட தெரியலையே, அக்கா அக்கா என்ன விட்டுறக்கா, அண்ணா தயவு செஞ்சு என்ன விட்டுருண்ணா, இந்த பேயெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இறந்து ரொம்ப பயம், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி இருந்த பர்சனா என்னை பார்த்தா உனக்கு என்ன பேய் மாதிரியா தெரியுது? நான் பேயோ இல்லையோ, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ பேய் ஆக போற அப்படின்ற மாதிரி வந்து சவுண்டு வருது. ஐயோ அப்போ போச்சு, கண்டிப்பாக ஒரு ஒரு பையன்தான் நின்றுகிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, என்னை காப்பாற்றி காப்பாற்றுப்பா, காப்பாற்றி நீ மட்டும் என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னா நான் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக வந்து நீ மட்டும் என்னை காப்பாற்றினா என் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக வந்து நான் மொட்டை அடிக்கிறேன் கடவுளே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா வந்து நேற்று நம்ம நம்ஜனுக்காக ஒருத்தங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஸ்டோரி போட்டோம்ல, ஸோ அந்த பொண்ணு தான் வந்து உங்களோட ஃப்ரெண்டில் தீப்தியோட ஃப்ரெண்டு ஸ்னேகா. அவங்க ஃப்ரெண்டுக்கு மொட்டை போடுறத தான் வந்து தீப்தி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. காப்பாற்று 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏய் இந்த பாரு, திரும்ப இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைக் வந்து அவர் ஷோல்டர்ஸில் டச் பண்ணியிருப்பார்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி வெட்டாகிற ஃபீல் வருது உங்களுக்கு. என்னது இது, ஏதோ ஈரமாகிற மாதிரி இருக்குது ஷோல்டர்ஸில், என்னது இது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பிளட் இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டீங்க. ஐயோயோ போச்சு பேய், பேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயங்கியே விழுந்துடுறீங்க. அந்த பர்சனும் உங்களை வந்து பிடிக்கிறாரு. ஐயோ இருக்கிற வழி போதாதுன்னு இவ வேற எங்கிருந்து தான் இந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் வருதுன்னே தெரியல. சரி, லைக் வந்து உங்ககிட்ட இருந்து ஃபோனை எடுத்து அவர் வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அந்த காலும் வந்து லிஃப்ட் ஆகுது. அந்த பர்சன் வந்து என்னடா இது புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யாரு? டேய் ஷெரீஃப், நான் தான் பேசுகிறேன். பாஸ் நீங்களா? இது என்ன புது நம்பராக இருக்கு? டேய் இப்போ நான் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல நீ கார்ல இங்கே இருக்கணும், புரியுதா? ஓகே பாஸ், தான் உடனே உடனே வந்துடுறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கட் பண்ணிட்டு உங்களை அவருக்கு வந்து ஆக்சுவலி யார் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேறு யார், நம்மளோட பூனைக்குட்டி பையன்தான் ஷிவா. ஸோ நீங்கள் அவங்க லைக் வந்து அவர் உங்களை அப்படியே வந்து ஓரமாக எடுத்துகிட்டு போய் லைக் எடுத்துகிட்டு போயின்றதை விட உங்களை இழுத்துக்கிட்டு தான் வந்து போகிறாரு. இழுத்துக்கிட்டு போய் ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு உங்களோட ஃபோனையும் வந்து அங்கேயே வந்து வச்சுட்டு அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கத்தி குத்து பட்டு இருந்திருக்கும். ஸோ ஒரு ஃபைட்டில் அங்கேருந்து தப்பிச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து இருந்திருப்பார். அந்த பிளேஸுக்கு தான் நீங்கள் நடந்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து ஷெரீஃபும் வந்து அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு வந்து வந்துடுறாரு. அவர் கீழே இறங்கி வந்து பார்த்தா அவருக்கு ஷாக்கு. ஏன்னா ஒரு ஷூகாவோட ரைட் சைடு ஸ்டொமக்கில் வந்து ரத்தம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஐயோ பாஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு? பக்கத்தில் இருக்கிறது யாரு? அண்ணியாரா? அச்சோ, அண்ணியாரை காப்பாற்ற போய் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சா உங்களுக்கு? டே மயிறு, அசிங்கமாக இதான் சொல்லிட்டு போகிறேன், முதல்ல வந்து என்ன தூக்குடா. நானே இங்கே வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அண்ணியாருன்ட்டு இருமை அப்படின்னு அவர் திட்டுறாரு. ஓகே ஓகே பாஸ், ஏதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஷுகாவுக்கு எந்திரிக்க ஹெல்ப் பண்ணுறாரு. ஷுகாவும் வந்து ஷெரீஃபோட தோல் மேலே கையை போட்டு அவரும் ரொம்ப அவரோட ஸ்டொமக்கை வந்து பிடிச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்படியே நடந்து போகிறாரு. பாஸ் என்னடா அண்ணியாரு வாயை உடைச்சிடுங்க, யாருன்னு கூட எனக்கு தெரியாது, பேயின்னு கத்திட்டு மயங்கிட்டா. எதே? ஆமாண்டா, என்னை பேயின்னு பார்த்து நான் பேயின்னு நினச்சிட்டு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. ஷெரீஃபுக்கா அவர் மனசில் என்ன யோசிக்கிறாருன்னு கரெக்டாக தான் அந்த பொண்ணு யோசிச்சிருக்கா, நீங்கள் பேய் தானே, இப்போ எதுக்கிட்ட என்னை பார்த்து நின்றுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை பாஸ், என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை பாஸ், உங்கள் மூஞ்சில் ஒரு அழகு மட்டும்தான் இருக்குது, வாயில் நல்லா வருது, முதல்ல என்ன காரில் கூப்பிட்டு போய் உட்கார வேடா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உடனே ஷெரீஃபும் ஷுகாவை அப்படியே வந்து கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. பாஸ் அந்நியார் என்ன பஸ் பண்ணுறது?
அண்ணியார் கிண்ணியார்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டேன்டா. சரி சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, இப்படி நடுவில் விட்டுட்டு போக முடியாதே. கொஞ்ச நேரத்தில் அவளே எந்திரிச்சிருவா, நீ கார் எடுறா, ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே ஓகே பஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஷெரீஃபும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ வந்து அவருக்கும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு ½ கழிச்சு தான் வந்து அப்படியே கண் முழிக்கிறீங்க. கண் முழிச்சு சுற்றி பார்க்குறீங்க. என்னடா இது, நான் இங்கே எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஐயோ பேய், முதல்ல நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், திரும்ப பேயெல்லாம் வந்துடுறதுக்குள்ளார ஐயோ ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி வேகமாக உங்கள் வீட்டுக்கு தான் ஓடுறீங்க. ஓடி போய் அடித்து பிடிச்சி கதவை திறந்து உள்ளார போய் கதவை மூடி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி வேகமாக வந்து கதவை டப்புன்னு அடிச்சிருப்பீங்களா? உங்கள் பேரண்ட்ஸா, என்னாச்சு உங்களுக்கு, ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வந்து ஓடி வந்து இப்படி வேகமாக கதவு மூடிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா 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 அப்படின்னு மாதிரி உங்கள் அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடியாச்சு? அம்மா பேயே என்ன துரத்துதுமா. ஏதே பேயா? உங்கள் அப்பா தான். இதுக்கு தான் கண்ட படத்தெல்லாம் பார்க்காதன்னு சொல்கிறது. படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே படத்தோடலேயே உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. போய் வேற வேலை எதா இருந்தால் பாரு. எப்போ பார்த்தாலும் பேய் படத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் பேய் துரத்துது, அங்கே பேய் நின்றுட்டுருக்கு, இங்கே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை இம்சை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் உங்கள் அப்பா வந்து லைக் உங்களோட ஷோல்டர்ஸில் பிளட்டாக இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏய் என்னது இது, உன்னோட ட்ரெஸ்ஸில் பிளட்டாக இருக்க, எங்கே எதை அடிக்கடி இதை பட்டுச்சா, யாராவது எதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்பா நான் தான் சொன்னேன்ல, பேய் வந்து என்ன பயமுறுத்துச்சு, துரத்துச்சு, அதோட பிளட்டு தான்ப்பா இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. ஏய் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்த கோயிலுக்காக கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு விடு, சரியா? பேய் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல கோயிலுக்காக கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிகிட்டு வா, அப்போ தான் இதெல்லாம் தெளியும். சரி சரிங்க, நாளைக்கு காலையில் வேலையாக இதை வந்து நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, போய் முதல்ல அவளை குளிச்சுட்டு வர சொல்லு போ. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இனிமேல் இந்த வீட்டில் பேய் படம் ஏதாவது ஓடிச்சு அதுக்கப்புறம் இருக்குது. லைக் உங்களோட ஃபேமிலி எப்படின்னா ரொம்ப வந்து ரிச்சான ஃபேமிலி, லைக் ரொம்பவே ரிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி தான் வந்து உங்களோட ஃபேமிலி. ஸோ நீங்களும் வந்து உங்கள் அம்மாவை கையை பிடிச்சிட்டு விட்டவே இல்லை. அம்மா அம்மா என் கூடவே இருமா, என்னை விட்டு போயிடாதம்மா. ஏய் எனக்கு வேலை இருக்குது தெரியும், போடி போய் குளிச்சுட்டு வாடி. அம்மா 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 ப்ளீஸ்மா, நீ என்னை விட்டுட்டு போட்ட அப்புறம் பேய் வந்து என்னை பிடிச்சிக்கோமா. ஏய் வா, பேயெல்லாம் இல்லடி, இல்லை இல்லை இருக்கு, நீ வா அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறீங்க. உங்கள் அம்மாக்கா, ஐயோ இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ண போகிறனோ, நான் படுற பாடு இருக்கே. நீங்களா உங்கள் அம்மா வந்து இழுத்துட்டு ஒரு ரூமுக்கே போயிட்டீங்க. இதை பாருமா, இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது சரியா? நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். சரி இருந்து தொலைகிறப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்பப்போ நீங்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அம்மா இருக்கியாம்மா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவா சொல்லுவாங்க. அப்படியே வந்து அந்த டேவும் வந்து அந்த நைட் அப்படியே வந்து போயிடுது. லைக் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உங்களுக்கு வந்து மந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சாமி என்ன நல்லா வந்து பண்ணுங்க சாமி, இனிமேல் பேய் என் பக்கத்தில் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி குழந்தை, பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்துருச்சு. உங்களுக்கு கையிலலாம் வந்து அந்த தாயத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட்டி விடுறாங்க. அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்சன் வந்து உங்கள் மேலே வந்து உங்களை தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. ஐயோ யார் அது என்ன தள்ளுனது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் கீழே விழுந்து கிடக்குறீங்க. உங்கள் லைக் வந்து உங்களை தள்ளிட்டு ஒருத்தன் ஓடினால அவனை துரத்திட்டு ஒரு 3 பேர் வந்து ஓடுறாங்க. ஐயோ என்னது இது, யாரை துரத்திட்டு இப்படி ஓடுறாங்க, என்ன இடி இடிக்கிற, ஐயோ எனக்கு கையை உடஞ்சிரும் போல. ஓ
உங்கள் அம்மாவா கோயிலெல்லாம் வந்து சுற்றிட்டு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் தரையில் வந்து விழுந்து கிடக்குறீங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் தரையில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் என்னடி பண்ணுற அம்மா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லும்போது அங்கே ஒரு கன் ஷாட் வந்து வருது. ஸோ வந்து யார் அப்படின்னா ஷூகாவோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து லைக் அந்த ஒரு பர்சனை வந்து யாரையோ ஒருத்தர் ஒரு அவரோட ரிவைவல்னு வச்சுக்கலாம். ஸோ அவரை வந்து துரத்திட்டு வந்து போகிறாங்க. லைக் வந்து அங்கே தான் வந்து கன்ஷாட் கேட்டிருக்கோம். என்னது இது, என்ன சத்தம், யார் இங்கே பட்டாசு வெடிக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அம்மா இது பட்டாசு மாதிரி தெரியலம்மா. லைக் ஷூகாவை நேற்று ஒருத்தன் குத்திருப்பான் அப்படின்னு சொல்லி இருந்தல, ஸோ அவனை தான் வந்து அப்படியே லெக்கில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவன் தப்பிச்சு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷெரீஃபு தான், ஷெரீஃபு அப்புறம் இன்னும் 2 பேர். ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து அவனை வந்து லைக் கார்னர் பண்ணி இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவனை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வராங்க. பிளட்டெல்லாம் அப்படியே வந்து இதாகிட்டே போகுது, லீக் ஆகிட்டே. அதாவது ஷூட் ஆன இடத்துலேருந்து இந்த பிளட்டெல்லாம் வரும்ல, அந்த பிளட்லேருந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்க. உங்களுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, கோயிலுக்குள்ளார இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அம்மா என்னம்மா இது, கோயிலுக்குள்ளார இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது தாண்டி எனக்கும் தெரியல. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லடி. ஐயோ பாவடி, சுட்டு வந்து ரத்தம் எவ்வளோலாம் போகுதாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. முதல்ல வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு லைக் திரும்பி போது தான் ஷெரீஃப் வந்து உங்களை பார்க்குறாரு. லைக் நேற்று நைட் அவர் உங்களை பார்த்துருந்துருப்பார்ல. அண்ணியார நீங்களா, இது யாரு உங்கள் அம்மாவா அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்கிறாரு. எது அண்ணியாரா, உங்கள் அம்மாவா? ஏய் யார் ராணி, ஏன் போட பார்த்தா அண்ணியாருன்ற, யார் ராணி? வணக்கம்மா, அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா அதை சொன்னேன். அவருக்கு அப்போ தான் தெரியுது லைக் வந்து லைக் நீங்கள் வந்து நைட்டு மயங்கி இருப்பீங்களா, அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. அண்ணியாரே எனக்கு எனக்கு தெரியும், நான் வந்து நீங்கள் மயங்கிட்டீங்க நேற்று நைட்டு, அதான் வந்து நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க தூரத்தில். டே ஷெரீஃப், அங்கே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவனை இழுத்துட்டு வராமல் அங்கே என்னத்தை புடுங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு ஷோகா. பாஸ் வந்துட்டேன் பாஸ், வரா நீயாரே, அண்ணன் கூப்பிடுறாரு, அப்புறமா பார்க்கலாம் டைம் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. என்னது இது, உங்கள் அம்மாக்கா? என்னடி அவன் உன்னை அண்ணியாருன்றா, அவன் அண்ணன்றா, என்னடி நடக்குது, யாரு அவன், நேற்று நைட்டு என்னடி நடந்துச்சு? அம்மா அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுமா, அவன் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறான்னு எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நைட் என்னமோ நடந்திருக்கு, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. அம்மா நான் தான் நேற்று சொன்னேன்லம்மா, இந்த மாதிரி பேய் வந்து எனக்கு பிடிச்சி வந்துச்சு, மாயங்கிட்டேன் அப்படின்னு. உண்மையிலே இதுதான் நடந்துச்சா, இல்லை நீ வேற அவன் கூட அது இருந்தியா? அம்மா நான் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா, நீ வேற ஏம்மா அடுத்திக்கிட்டு இருக்க, நானே பேய் பயத்தில் இருக்கிறேன், இதில் ஒருத்தன் வந்து என்ன குழப்பிக்கிட்டு போகிறான், அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீயும் நம்பிட்டு இருக்கியேம்மா, முதல்ல வாமா இங்கேருந்து போகலாம். ஸோ இப்போ அந்த 3 பேரும் அந்த ஷூட் பண்ண அந்த பையனையும் இழுத்துட்டு அங்கே போய் ஷூகா முன்னே நின்றுட்டுருக்காங்க. ஷூகாக்கா அவங்க யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க, பிடிச்சம்மா இழுத்துட்டு வந்துட்டு இருக்க முடியாது, அங்கே போய் யார்கிட்ட என்னத்தை பேசி புட்டிங்கிட்டு இருந்த? பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், நேற்று மயங்கி விழுந்தாங்களா அண்ணியாரே, அவங்க தான் பாஸ் பார்த்தேன். அண்ணியாருன்னு சொல்லாதன்னு சொன்ன, திரும்ப எதுக்குடா அதை சொல்கிற? சாரி பாஸ், ஒரு பழகதாசத்தில் வந்துருச்சு. ஆமாம், அப்படியே பல வருஷமாக கூப்பிட்டு பழகி இப்போ வேண்டாம், அதாவது நான் சொல்லிட போகிறேன்டா, தூக்கி வண்டியில் ஏற்றவனே. அவரும் வந்து ஷெரீஃபும் அந்த மித்தி இருக்கிறவங்க அவங்க 2 பேரும் தூக்கி அந்த காலில் ஷூட் பண்ணாங்களே, ஸோ அந்த எனிமியை தூக்கி உள்ளார போட்டுடுறாங்க. ஷூகா அவங்கள திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டுருக்கீங்க, உங்கள் அம்மா கூட போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த பயத்தோடு திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்ததும் ஷூகாவும் உங்களோட ஐயும் வந்து அந்த ஐ கான்டாக்ட் வருது. உங்களை பார்த்துட்டாரு ஷூகா. லைக் வந்து உங்களுக்கு ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. ஷூகாக்கா யார் இந்த பச்சைக்கிளி அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அவர் வந்து
அவரை பார்த்ததுமே வந்து அந்த லைக் நீங்கள் வந்து அவரை பார்த்ததுமே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆனது என்ன அப்படின்னா உங்களோட ஐஸு தான். அந்த ஐஸில் வந்து அவருக்கு வந்து நிறைய ஒரு பயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் லைக் அதில் வந்து வேற ஒன்றுமும் வந்து அவருக்கு தெரியுது. அதில் வந்து என்ன சொல்லலாம், ஒரு லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கண் அழகுக்கு வந்து அவர் மயங்கிட்டாரு. இப்போ அந்த 3 பேருமே காரில் ஏறிட்டு லைக் வந்து அந்த எனிமி வந்து நடுவுலையும் இந்த பக்கம் ஒருத்தங்க இந்த பக்கம் ஒருத்தங்க ஷோவோட ஆளுங்க. அப்புறம் டிரைவிங் சீட்டில் வந்து ஷெரீஃப் உட்காந்துட்டாரு. ஷோபா உங்களையே தான் நடந்து போகிறோம், உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பாஸ் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாஸ் அந்நியாரை பார்த்தது போதும் பாஸ், வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் ஒருத்தன் ஓம் அப்படின்ற மாதிரி ஷூகாவும் வந்து அவரும் வந்து காரில் ஏறி உட்காடுறாரு. இப்போ அப்படியே டிரைவும் பண்ணிட்டு போயிடுறாங்க. லைக் ஷூகாக்கா அவருக்கு வந்து லைக் நேற்று நைட்டு நீங்கள் வந்து அந்த இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் நடந்தது, உங்களோட ஐஸ் அவரை பார்த்தது, இதெல்லாம் ஒரு மண்டையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது இது, நேற்று நடந்தது இன்னைக்கு அவளை பார்த்தது திரும்ப திரும்ப மண்டையில் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கு, எதனால அப்படி, ஏன் இப்படி தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் திங்க் பண்ணிட்டே இருக்காரு. அப்போதான் வந்து டேய் ஷெரீஃபு, சொல்லுங்க பாஸ். இல்லை நீ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? இல்லையே பாஸ். ஏன்? அவர் வந்து ஷெரீஃப் என்ன யோசிக்கிறாருன்னா, உங்கள் கூட இருந்தாலும் கல்யாணம் ஆகுமா, கடைசி வரைக்கும் நான் ஒண்டி கட்டியாக தான் சாக போகிறேன், என்னோட நிலைமையை நினச்சி எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, ஏன் பாஸ் திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? இல்லை நீ யாரையாவது லவ் அது பண்ணுறியாடா? உங்களை மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு லவ்வெல்லாம் பண்ண முடியுமா, பொண்ணெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஷெரீஃபு வாங்கிட்ட தாண்டா கேட்குறேன், லவ் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது நிறையா பொண்ணுங்களை பண்ணியிருக்கேன் பாஸ், எல்லாருமே என்னோட மைண்டில் அப்பப்போ வந்து வந்து போவாங்க. இப்போ தெரிதுடா நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் ஒண்டி கட்டியாக இருக்கன்னு. ஆ ஏன் பாஸ், என்ன தெரிஞ்சிச்சு? மூடிட்டு வண்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஷூகாக்கு ஒரு வேலை இது லவ்வோ, அவனோட கண்ணை பார்த்து நான் மயங்கிட்டேனா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார் அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா, ஓஹோ என் அக்கா பெத்த முத்தானி அத்தானே, இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு தோணுச்சு. இப்போதான் தெரியுது என் அக்கா பெத்த முத்து அடங்கி நீ அப்படின்ற மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறாரு. எஸ் ஷூகா வந்து உங்களோட தாய் மாமா. அவர் வந்து லைக் அவர் வந்து இந்த மாஃபியா ஒர்க்ஸு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ தப்பு பண்ணுறவங்கள வந்து அந்த தப்பை தடுக்கிறது, அதுக்கு வந்து ஒரு மாஃபியாவாக மாறினா தான் வந்து முடியும், போலீஸ் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றதுனால அவரே ஒரு மாஃபியாவாக ஃபார்ம் ஆகிருப்பார். இது வந்து லைக் ஷூகாவோட அக்காக்கோ அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் யாருக்குமே வந்து பிடிக்காது. ஸோ அதனால் ஷூகா வந்து அவரோட ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக வாழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இப்படி ஒரு தாய்மாமா இருக்காருன்ட்டு உங்களுக்கே வந்து தெரியாது. அப்பப்போ வந்து ஷூகா வந்து அவங்களோட ஃபேமிலிலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து மற்றவங்க மூலிமா வந்து அதை என்கொயரி பண்ணி பார்க்க சொல்லி தெரிஞ்சுப்பார். பட் ஆனால் ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், அது நீங்கள் தான் அப்படின்றது அவருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து ஷெரீஃபை கூப்பிடுறாரு. பாஸ் கூப்பிட்டீங்களா பாஸ்? ஆமாண்டா, நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க பாஸ், என்ன பண்ணணும்? நாளைக்கு நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல. ஆமாம் பாஸ், அண்ணியார். ஓ சாரி அந்த பொண்ணு பாஸ். பரவாயில்ல நீ அண்ணியாருன்னு கூப்பிட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னது இது, இந்த ஆள் மாற்றி மாற்றி பேசுகிறான், பைத்தியம் கீத்தியம் முத்தி போச்சோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து மனசுக்குள்ளார திங்க் பண்ணிக்கிறாரு. என்னடா? இல்லை பாஸ், நீங்கள் தான் இல்லை அப்படிலாம் கூப்பிடாத சொல்லாதான் சரிங்க, இப்போ திடீர்னு வந்து சொல்கிறீங்களே அதுதான் பாஸ். அது ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி உனக்கு அண்ணியார் தானே, அதுதான். என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஆமாண்டா,
அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுற, அவளை நாளைக்கு கிட்னாப் பண்ணிட்டு கூப்பிட்டு வர, புரியுதா? ஆனால் பாஸ், எதுக்கு பாஸ்? சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? ஓகே பாஸ். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஷூகாவும் வந்து லைக் வந்து அவர் வந்து வீட்டில் தான் இருக்கார். பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து மானிட்டரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இதெல்லாம் நடக்குது. நீங்கள் உங்கள் காலேஜ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கூடவே வந்து உங்கள் காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ உங்கள் கிளாஸு இல்லை வேறு கிளாஸு வேறு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நின்றுட்டுருப்பாங்களே, அவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு முன்னாடி ஒரு லைக் வந்து உங்களுக்கு முன்னாடி கார் வந்து நிற்கிது. லைக் வந்து உங்களுக்கு பக்குன்னு வச்சு, திடீர்னு வந்து கார் நின்னா எப்படி வந்து பக்குன்னு ஆகுமோ அந்த மாதிரி வந்து பக்குன்னு நின்றுச்சு. லைக் டோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் கையை பிடிச்சி சல்லுன்னு உள்ளார வந்து இழுத்துடுறாங்க. அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து வர பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளார வந்து கார் அங்கேருந்து வேகமாக வந்து கிளம்பிருச்சு. அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கா என்ன நடந்துச்சுன்றது தெரில. எல்லோரும் யாரா இவங்க, எதுக்கிட்ட இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வந்து உடனே என்ன ஆகுதுன்னா வந்து லைக் காலேஜும் பஸ்ஸும் வந்துடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிரைவர்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே காலேஜுக்கும் வந்து ரீச் ஆகி இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை வந்து பிரின்ஸ்பால் கிட்டலாம் வந்து சொல்லி, பிரின்ஸ்பாலும் வந்து அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படின்றத மாதிரிலாம் பார்த்து அதுக்கப்புறமா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். மீதி வந்து நான் நாளைக்கு மேபி இல்லை லைக் இந்த வீக்கில் லைக் இந்த வீக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்து போட்டுருவேன். ஸோ இதை வந்து லைக் ஒரே பார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு டைம் வந்து இன்னைக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இதை இந்த வீக்கில் வந்து இன்னொரு இன்னொரு பார்ட் வந்து நான் போட்டுறேன். ஸோ டோட்டலி 2 ஒன் ஷாட்ஸ். ஸோ ஒன் ஷாட்லேயே ஃபஸ்ட்டு பார்ட் இது, செகண்ட் பார்ட்டாக அது இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட அந்த 2 சேனல்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். லைக்கும் போட்டுருங்க. அண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி லைக் வந்து இந்த மூவி வந்து லைக் ஒரு எந்த மூவியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த மெம்பர்ஸ்க்கு வந்து பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐடியாவை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வந்து லைக் ஆல்ரெடி வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஜேகேக்கு வந்து பிசாசு மூவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் என்னோடய வீமின் குக் சேனலில் தான் வந்து போடணும். அது வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட், இந்த மாதிரி மூவி ரெக்வஸ்ட்டு இல்லை OT7க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு மூவி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து இருக்கும். மறக்காமல் வந்து என்னோடய அந்த 2 சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக்கு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானுன்ட்டு இருக்கும், அதுவும் எல்லாம் பண்ணிவிடுங்க. லைக் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு வேணும், ஓகேவா? அவ்வளோதான். லைக் வந்து லைக் நான் வந்து லைக் உங்ககிட்ட வந்து லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப வளர்கிறேன். நான் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி ஒரு எஃப்எஃப் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹயாங் லைன்ஸுக்கு, ஸோ ஜின்னுக்கு மட்டும் மேரேஜ் ஆகியிருக்கு, மற்ற 3 பேருக்கும் வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ வந்து அந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓட்டிங் வைப்பேன். ஸோ ஓட்டிங் வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நான் முடிவு பண்ணுவேன். ஸோ நான் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியுது. பட் ஆனால் பேசி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கும் வந்து அப்போ தானே தெரியும். அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி போன வீக்குக்கும் போன வீக் லைவ் வர வேண்டியதாக இருந்துச்சு.
பட் ஆனால் ஒரு எமர்ஜென்சின்றதுனால வந்து மறந்துட்டேன். மேபி இந்த சண்டே லைக் கம்மிங் சண்டே வந்து கண்டிப்பாக லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை கண்டிப்பாக நான் வந்து மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக லைவ் வருவேன்டா ஃபேரிஸ், ஓகேவா? நான் உங்களுக்காக லைவுக்கு வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நம்ம லைவில் வந்து மீட் பண்ணலாம், பேசலாம், ஓகேவா? நீங்கள்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரியே நம்ம சண்டே வந்து லைவில் மீட் பண்ணலாம்டா ஃபேரிஸ், ஓகேவா? பாய்.